அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். மேரி கிறிஸ்மஸ். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் மீண்டும் தஞ்சை சமையலறையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி கிறிஸ்மஸ் வந்துகிட்டே இருக்குது. நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ப்ளம் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். சாஃப்டான சூப்பரான ட்ரெடிஷ்னலான ப்ளம் கேக் எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ப்ளம் கேக் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி சூப்பராக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த மாதிரி டூட்டி ஃப்ரூட்டி காஞ்ச திராட்சை எல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு ஃப்ரூட் மிக்ஸ் எடுத்திருக்கேன். இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கேக்குக்கு, ப்ளம் கேக் செய்ய. உங்களுக்கு தேவையான நீங்கள் தனித்தனியாக கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இது கூட கிரேப் ஜூஸ், அதுவுமே நான் வெளியிலேருந்து வாங்கின ஜூஸ் தான். ஸோ அதை எடுத்து இதில் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். முழுகிற அளவுக்கு இந்த மாதிரி இருந்தால் போதும். ஸோ அது நல்லா ஊறி வரணும். 8 hours கிட்ட ஊறணும். ஸோ இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம ஒரு மூடி வெளியிலே வச்சிடலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜிலெலாம் வைக்க வேண்டியதில்லை. பாருங்கள், நல்லா ஊறி புசு புசுன்னு நல்லா திராட்சையெல்லாம் வந்திருக்கு. இப்போ நம்ம கேக் செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ ப்ளம் கேக்கில் மெயினாக இம்பார்ட்டண்ட் நம்ம சுகரை கேரமலைஸ் பண்ணணும். நான் இதால் 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம 1 கப் மாவுக்கு நான் 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். ஸோ அப்போ அதில் 1/4 கப் அளவுக்கு நான் இப்போ கேரமலைஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் வெறும் வானல்லையே வச்சுட்டு ஹீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, கொஞ்சம் ஃப்ளேம் மட்டும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு பண்ணினீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட்டு லைட் ப்ரௌன் கலராக வரும். அப்புறம் நீங்கள் திரும்பியும் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு டார்க் ப்ரௌன் கலர் வரும். ஸோ இப்போ டார்க் ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு கொதி வர ஸ்டேஜ் வந்துருச்சு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் கொதி வந்துருச்சு. நம்ம இந்த சமயத்தில் ஹாட் வாட்டரை ஆட் பண்ணணும். நீங்கள் பக்கத்துலேயே ஹாட் வாட்டர் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஹாட் வாட்டரை ஸ்லோவாக ஆட் பண்ணுங்கள். ஹாட் வாட்டரை ஆட் பண்ணும்போது ரொம்ப ஒரு மாதிரி புகையும் உங்கள் கையிலெல்லாம் தெரிக்கும். ஸோ அந்த இடத்துல கேர்ஃபுல்லாக நீங்கள் கட்டிப்படாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. ஸோ பாருங்கள், ஹாட் வாட்டர் ஆட் பண்ண கட்டிப்படும். லைட்டாக கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தெளிவான கேரமல் கிடைக்கும் நமக்கு. பாருங்கள், சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. இதை நம்ம கூல் பண்ணிக்கணும். எடுத்து ஒரு ஓரமாக இது இருக்கட்டும். இப்போ நம்ம மாவெல்லாம் ரெடி பண்ண போகலாம். நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் நான் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கிறதுனால நான் டேரெக்டாகவே சேர்த்துருக்கேன். இல்லைனா உருக்கி சேர்த்துக்கோங்க. இது பவுடர் சுகர். நான் மீதி இருந்த சுகரை பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக் ஆட் பண்ணும்போது மட்டும் நான் 1 by 1 தான் எக் ஆட் பண்ணிகிட்டே வரேன். இப்போது நான் 5 முட்டை சேர்த்துருக்கேன் இந்த மெஷர்மெண்ட்ஸ்க்கு. ஸோ ஆனால் நான் ஒவ்வொரு முட்டையாக தான் ஆட் பண்ணிட்டே வரேன். ஒரு முட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு இதே போலவே நீங்கள் ஒவ்வொரு முட்டையாக பண்ணுங்கள். முட்டையை நம்ம பீட் பண்ணும்போது கிளாக் வைஸாக தான் பீட் பண்ணணும். ஆன்டி கிளாக் வைஸாக பீட் பண்ணாதீங்க. ஒரே மாதிரியே பீட் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு கேக் ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கேக் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ நான் கிளாக் வைஸாக எப்படி பீட் பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரியே நீங்கள் ஒவ்வொரு முட்டையை ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா கேக்கோட அந்த டெக்ஸ்சர் நல்லா வராது. அப்புறம் நம்ம மாவு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் மாவு சளிச்சு எடுத்துக்கிறேன். ப்ளைன் ஃப்ளார் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட மெஷர்மெண்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாத்தையுமே நம்ம சளிச்சுட்டு இப்போ எடுத்துக்கிட்டோம். இது கூட கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். ஸோ வெனிலா எசன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லா ஃப்ளேவர் இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட நான் முந்திரி எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஷார்ட்டில் வரல, சாரி. நீங்கள் உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் வேணுமோ அத்தனை நட்ஸும் போட்டுக்கோங்க. நான் வால்நட், பிஸ்தா, முந்திரி, ஆல்மண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர், அப்புறம் சின்னமோன் பவுடர், அப்புறம் ட்ரை ஜிஞ்சர் பவுடர், இது கொஞ்சமாக நமக் பவுடர் எல்லாமே ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இது எதுவுமே பவுடராக இல்லை அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்தையும் நீங்கள் சுகர் கூட போட்டு அரைச்சிக்கோங்க. இது கூட நான் கொஞ்சமாக ஃபிக் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பேரிச்சம்பழம், இது ரெண்டையும் பொடிசாக கட் பண்ணி நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே நம்ம ஊற வச்சுருந்த எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிட்டேன்னா பாருங்கள், கடைசியாக நம்ம கேரமலைஸ் பண்ணினதையும் இது கூடவே சேர்த்தாச்சு. அவ்வளோதாங்க. இது எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இது எல்லாத்தையும் நம்ம பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஸோ எல்லாமே மிக்ஸ் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேக் டின்னில் இதை ஊற்றிட்டு லைட்டாக தட்டுங்க. அப்போ தான் கேக் ஈவனாக வரும். ஸோ இப்போ நான் 2 விதமாக பண்ணியிருக்கேன். அவனில் வைக்கிறதுக்கு இதை நான் ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்தது ஒரு சின்ன டின்னில் நான் அடுப்பில் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது ஸ்டவ் வித்தவுட் அவன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் கடாயை ஹீட் பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல புகை வர மாதிரி ஆனில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு நல்லா டைட்டாக மூடிடுங்க. இப்போ நம்ம அவனில் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் 180 degree Celsiusல. அப்புறம் இப்போ நான் மினிட்ஸ்
60 வச்சுருக்கேன். அதாவது 70 மினிட்ஸ் டோட்டலாக 60 to 70 மினிட்ஸ். இப்போது இது எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. ரெடி ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வச்ச கடாயில் வச்சது ரொம்ப பர்ஃபெக்டாக நல்லா உப்பி சூப்பராக வந்திருக்கு. இதை வந்து ஒரு நைஃப் வச்சுட்டு நீங்கள் இது வெந்திருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்ம நைஃப்பில் ஒட்டவே இல்லை. ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை இந்த மாதிரி டின்னை கவுத்து வச்சுட்டு அதில் வந்து தட்டினீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக விழுந்துடும். நீங்கள் அடியில் பட்டர் பேப்பர் போட்டிருந்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லா வரும். ஸோ நல்லா அடியில் பட்டர் தட்டிடுங்க. இப்போது நம்ம தட்டிட்டு எடுத்துடலாம். நான் 2 கேக்குமே வச்சுருக்கேன். ஓவன் இல்லாமல் பண்ணது, ஓவனில் பண்ணது ரெண்டுமே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சின்னது வந்து நம்ம ஓவன் இல்லாமல் பண்ணோம், பெருசு வந்து நம்ம ஓவன் வச்சு பண்ணோம். பாருங்கள், 2 கேக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கிறிஸ்மஸ் கேக்கோட அந்த வாசனை, அந்த கேக்கோட சாஃப்ட்னஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் வீடியோக்களை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.